வெல்கம் பேக் டு ஜேபி ஆல் சப்ஜெக்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஹாஃப்லி எக்ஸாமுக்கு இன்னும் உங்களுக்கு 10 இல்லைனா 15 நாள் தான் இருக்குது. இந்த 10 ஆர் 15 டேஸில் நீங்கள் என்னென்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் 500 அவுட் ஆஃப் 500 வாங்குறதுக்கு முடியும் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்ல போகிறேன். இப்போ ஹாஃப்லி எக்ஸாமில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க, எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் என்ன மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் 100 அவுட் ஆஃப் 100 வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டிப்ஸ் தர போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். என்னென்ன டிப்ஸ் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், டெய்லியுமே சயின்ஸை நீங்கள் ஒரு அரை மணி நேரமாவது படிக்கணும். 30 நிமிஷமாவது சயின்ஸ் நீங்கள் படிக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் டெய்லியுமே 3 டீட்டெயிலாவது நீங்கள் படிக்கணும். 3 டீட்டெயில் கொஷின்ஸ், அதாவது நெடுவினா 3 டீட்டெயில் கொஷினாவது நீங்கள் படிக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் 3 டீட்டெயில் படிச்சிங்கன்னா தான் இந்த 10-15 நாளில் நம்ம இந்த சயின்ஸை கோ த்ரூ பண்ணவே முடியும். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக உங்களுக்கு சயின்ஸில் 2 இடத்துல நீங்கள் கம்பல்சரி கொஷின் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஒன்று ஃபிசிக்ஸில் கேட்பாங்க, இன்னொன்று கெமிஸ்ட்ரியில் கேட்பாங்க. அப்போ 3ஆவதாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக டெய்லி ஒரு ப்ராப்ளமாவது போட்டு பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் கம்பல்சரி ப்ராப்ளம் உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு 4ஆவது டிப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், வீக்கெண்டில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டெஸ்ட்டாவது ரைட் பண்ணணும். அப்படி ரைட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் தான் கண்டிப்பாக உங்களுக்கு மறக்காது. அந்த வாரத்தில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம், அதாவது பெரிய கொஷின்ஸ் என்னென்ன டீட்டெயில் கொஷின்ஸ்லாம் படிச்சிங்களோ அதெல்லாமே உங்களுக்கு ரீகால் ஆகும். டெய்லி அந்த வாரத்தில் ஒரு நாள் வீக்கெண்டில் ஒரு டெஸ்ட் எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அதை மறக்காமல் இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அடுத்த சப்ஜெக்ட்லலாம் நீங்கள் 100 அவுட் ஆஃப் 100 வாங்குறதுக்கு நான் டிப்ஸ் நிறைய கொடுக்குறேன். இப்போ சயின்ஸுக்கு இந்த 4 டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக 100 அவுட் ஆஃப் 100 வாங்குவீங்க. ஆனுவல் எக்ஸாம், காமன் எக்ஸாமில் நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.